பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 33 அதிகாரம் 11 வசனம், கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏறெடுக்க விண்ணப்பம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் கடந்து வரும்படி அதை தியானித்து ஜெபிக்க போறோம். அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் தேவனுக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவர் மீது இருக்கிற நேசம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க உங்க ஆளுகை இருக்கட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து இருக்கிறார்களோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் மோசே ஏறெடுத்த அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அதை கடந்து வரும். உங்கள் சம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் கிரியின் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தரும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு போதித்தருளுங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற எங்களுக்கு போதித்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி எப்பொழுதும் உங்க பிரியத்தின்படி காரியங்களை செய்வேன்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியா ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமானது நம்ம குடும்பத்தில் நடக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம வேலை இடத்துல தொழில் நடக்கட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திலும் நான் தடைபட மாட்டேன். அப்பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய சம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கை கிரியின் மேல் பிரியமாயிருப்பார். நான் கையிட்டு செய்கிற பிரயாசத்துல ஏதோ விரயம் வருகிறது, அப்படி என்றால் ஏதோ இடத்துல தேவன் ஏதோ ஒரு காரியத்துல பிரியமில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடைபெறுகிறது. அதை ஆராய்ந்து பாருங்க. ஏன் சம்பத்து குறைகிறது? ஏன் இந்த இடத்துல கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படல? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பொழுது, தேவன் சொன்ன இடத்துல இருக்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருமே. இன்றைக்கு எந்த இடத்துல மாறுதல்கள் இருந்தாலும் உபாகமம் 33:11 வசனத்துடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும்படியாய், குடும்பத்தின் மேல வரும்படியாய், தொழில் மேல, ஆண்டவரே இவர்கள் செய்கிற ஊழியத்தின் மேல வரும்படியா இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எந்த இடத்துல இவர்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்தாலோ அதை வெளிப்படுத்தி அருளோ, எல்லாவற்றையும் சரி செய்யட்டும். அப்பொழுது இவர்கள் சம்பத்து ஆசீர்வாதமாய் மாறும். கையின் கிரியின் மேல் பிரியமாயிரோ. ஆண்டவருக்கு பிரியமானது நம்ம செய்கிற பொழுது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற பொழுது, அப்பா நம்ம மேல பாசமா இருக்கிற பொழுது, அவனை பகைத்து அவனுக்கு விரோதமா எழும்புறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த வல்லமைகள் எந்த மனிதர்களாக இருந்தாலும் திரும்ப எழுதாதபடி ஆண்டவர்களை முறித்து போடுவார். வல்லமைகள் முறிக்கப்படும், உங்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகள் முறிக்கப்படும். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன், ஏசப்பா சொல்லுகிறபடி செய்கிறேன். அதை ரொம்ப கவனமா இருங்க. தேவ சமூகத்தில் அதில் உங்க கவனம் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அவர் நடக்க வேண்டிய, அவர் சொல்ற வழியில நான் நடக்கணும், அவர் காட்டுகிற பாதைகளை நான் செல்லணும். அந்த காரியத்துல நேர்த்தியா இருங்க. அப்பா உங்க கரத்தை பிரிச்சு நடத்த போறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சூழ்ச்சிகள், விரோதமா எழும்புகிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருக்க முடியாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் முறித்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். உபாகமம் 33:11 ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீது கடந்து வரும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவர் மீது இவர்கள் கையினுடைய சம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்ச்சிகளை கர்த்தர் முறித்து போடுவீராக. கர்த்தருடைய விடுதலையின் கரம் ஒவ்வொருவர் மேல் அமருவதாக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த மாத ஆசீர்வாதத்தின் மாதமாய், விடுதலையின் மாதமாய், எல்லாவற்றிலும் இவர்கள் ஜெயம் எடுக்கிற நாளாய் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, மகிமையினால் நிரப்புங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.